மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு சொல்லும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த அந்த மார்க் ஸ்டேஜ் அதுக்கும் கீழே வரக்கூடிய அந்த ஸ்கோரிங்ல இருக்கிறவங்களுக்கு அந்த சீனியாரிட்டி படி அந்த ஆர்டர்ல வந்து அவங்களுக்கு இந்த கோட்டாவின் அடிப்படையில் அவங்களுக்கு இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு சுமார் ஒரு 12-13 லட்சம் 12 முதல் 13 லட்சம் பர் இயர் அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீ ஸ்ட்ரக்சர்ல அவங்களுக்கு அந்த அட்மிஷன் வந்து கிடைக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ இந்த 3 ஸ்டேஜஸ் இருக்குது. இந்த 3 ஸ்டேஜஸ் வந்து அந்த நீட்டு மூலமாக பரீட்சை எழுதி நீட்டு பரீட்சை எழுதி தேர்ச்சி பெற்றவர்கள் அவர்களுக்கு அந்த அந்த ஸ்கோரிங்கின் அடிப்படையில் அவங்களுக்கு கவுன்சிலிங் மூலமாக கிடைப்பதற்கு அவர்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது போக வந்து பார்த்தீங்கன்னா தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் ஒரு என்ஆர்ஐ கோட்டா அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. என்ஆர்ஐ கோட்டா அப்படின்னு சொல்றது அது அவங்களுடைய அவங்களே அதை வந்து ஃபில்லப் பண்ணிக்கலாம் அவங்க. ஆனா அதுக்கும் வந்து அவங்க அவங்க வந்து அப்பியர் ஆகிருக்கணும். அந்த நீட்ல வந்து அந்த பாஸ் மார்க்ஸ் வந்து அவங்க எடுத்திருக்கணும். அந்த பாஸ் மார்க்ஸ் அப்படின்றது ஒவ்வொரு வருடமும் மாறுபடும். அந்த வருடத்தில் மாணவர்கள் வந்து பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையில் அந்த பாஸ் மார்க் ஸ்கோரிங்கை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த பாஸ் மார்க் ஸ்கோரிங்கை வந்து அவங்க